மக்களே, எபிசோட் கூட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இலக்கிய யாத்திரா சீசன் 1 கடைசி எபிசோட் இது. இந்த எபிசோடெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க இது அப்படின்னாலும் ஏதோ கோடிக்கணக்கான மக்கள் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட், காசிப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்கள தேடி வரும். ஆனால் கல்வி, வேறு இலக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் நான் இன்றைக்கி புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி வீடியோவுக்கு தேடி வருவீங்க இல்லையா? லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்குது. ஒரு நாளைக்கு கூட நம்ம பயங்கர பிஸியாக இருக்கும். பட் இதெல்லாம் இருந்தாலும் ரொம்ப ஹம்பலாக என்னோடய வீடியோ பார்த்து அதில் ஏதோ ஒரு 2 விஷயம் கற்றுக்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட அழகான நெஞ்சங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் எத்தனை ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க? சுமார் ஒரு 50, 100, 150 அதுக்கும் மேலே பார்த்துருப்பீங்கல்ல? நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை ரீல் ஞாபகம் இருக்கும்? 2, 1, சம்டைம்ஸ் அதுவும் இருக்காதுல்ல. நம்மளோட ஜென்ரேஷன் நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட ஜாஸ்தி ஆக்சஸ் இருக்குது நமக்கு இன்ஃபர்மேஷனுக்கு. நிறைய விஷயம் கற்றுக்கலாம், எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்க்கலாம். பட் இருந்தாலுமே ஏன் நம்ம மனசில் எதுவும் பெருசாக நிற்க மாட்டேங்குது? ஏன் ஆழமாக பதிஞ்சு அது நம்ம கூட வாழ மாட்டேங்குது? நம்ம ஏன் அந்தந்த டைம்லேயே மறந்துடுறோம்? ஆனால் ஒரு புத்தகம் வாசிக்கும் போது அது உங்களோட லைஃப் பூரா உங்கள் கூடவே வரப்போகுது. இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுறீங்க. நீங்கள் புக்கை மூடினதுக்கு அப்புறமாவும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் மீதி சாப்டரை படித்ததுக்கு அப்புறமா தான் அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்கள என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த உலகத்துக்கு என்ன ஆச்சு, இப்படி ஒரு கியூரியாசிட்டி நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இது நமக்கு பேஷன்ஸ் கற்று தரும், நிறைய பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுத்தரும். அட் த சேம் டைம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா பெரிய ரிவார்டு ஒன்று காத்திருக்குன்றதுக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு பழக்கமாக இருக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் ஒரு சாப்டர் படிப்பீங்க அண்ட் ஃபாலோவிங் சாப்டர் படிப்பீங்க. இப்படி படிச்சுட்டே இருப்பீங்க. ஜஸ்ட் லைக் தேட் அந்த புக்கை படித்து முடிச்சிருப்பீங்க. படித்து முடிச்சு நீங்கள் அந்த புக்கை மூடினாலும் உங்கள் மனசுக்குள்ளே போன அந்த கதை, அந்த கதாபாத்திரங்கள், அந்த புக்கில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் அழிக்கவே முடியாது. ஒரு கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிடும். வாழ்நாள் பூரா உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் ஒரு புக்கோட அழகு. ஒரு சினிமா எடுத்துக்கோங்க, ஒரு படம் பார்க்குறீங்க. அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டைரக்டர் ஒரு உலகத்தை செட் பண்ணுறாரு. ஒரு நடிகர் அவரோட ஒரு டயலாகை டெலிவர் பண்ணுறாரு, அழகாக நடிக்கிறாரு. ஒரு இசையமைப்பாளர் உங்களுக்கு உணர்வு கொடுக்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல. ஆனால் புக்கோட சேலஞ்ச் என்னன்னா, ஒரு படத்தில் போய் உட்காந்து நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துடுறீங்க. ஒரு புக்கில் ஒரு எழுத்தாளர் தன்னுடைய எழுத்துக்களை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. மீதி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு மனுஷன் கதவை திறக்கிறான், அவன் உள்ளே வரான் அப்படின்னு ஒரு புக்கில் இருந்துச்சுன்னா, உங்கள் மனசில் அவர் வர அந்த ரூமாக இருக்கட்டும், அவர் திறக்கிற அந்த கதவாக இருக்கட்டும், வர்ற அந்த மனுஷனோட முகமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கற்பனை பண்ணுறீங்க. உங்கள் மூளைக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க. நீங்கள் போகாத ஒரு ஊரை ஒரு ரைட்டரால் டிஸ்கிரைப் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஊரை இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னாலும் படிக்கும்போது அந்த ஊர் அப்படியே கற்பனை பண்ணிடுறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அது வந்துடுது. இதுதான் புத்தக வாசித்தலோட மகிமை. ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது. சினிமாவில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே கான்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அந்த சீனரி செட் ஆகிடுச்சு. நீங்கள் போய் பார்க்குறது மட்டும்தான் இருக்குது. சினிமா ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனால் ஒரு புக் ஒன்று படித்து அந்த காட்சிகளை நீங்கள் கற்பனை பண்ணும்போது அந்த கற்பனையோட அழகு வேறு எதுக்கும் ஈடாகுதுன்னு நான் நம்புகிறேன். இப்படி ஒரு விஷயம் யோசிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்ல வயசாகிடுச்சு. அந்த டைமில் உங்கள் பேத்தியோ பேரனோ உங்ககிட்ட உங்கள் லைஃப் யங்காக நீங்கள் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குது. அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்வீங்க அவங்களுக்கு? இப்படி தான் ஒரு 2 நாளாக 3 நாளாக ட்ரெண்டே மாற்றின ஒரு ரீல் நான் பார்த்தேன் அப்படின்ற கதையை சொல்லுவீங்களா? இல்லை என்னையே மாற்றின ஒரு புத்தகம் தான் படித்தேன் அப்படின்ற ஒரு கல்வியை அவங்களுக்கு கொடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அதனால தான் இலக்கியம் அப்படின்றது 1000 வருஷம் ஆனாலும் இன்னமும் இருந்துகிட்டே இருக்கு உலகத்தில். ஏன்னா மொழிகள் அழிஞ்சு போகலாம், மனிதர்கள் இறந்து போகலாம், கட்டணங்கள் இடிஞ்சு போகலாம். பட் புத்தகங்கள் எரிஞ்சு போனாலும் மனசில் அப்படியே இருக்கும் படித்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை என்னையே படிக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த டைம் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்களோடய நீங்கள் கனெக்ட் ஆகிடுறீங்க. இதெல்லாம் ரொம்ப மேஜிக்கலாக இருக்குல்ல. ஒரு புத்தகம் படிக்காதவன் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். ஆனால் ஒரு புத்தகம் படிக்கிறவன்
பல வாழ்க்கை வாழ்றோம். ஏன்னா ஒரு புத்தகம் வாசிக்கும் போது உங்களால் பார்க்க முடியாத ஒரு காட்சியை கற்பனை பண்ணிக்கலாம். போக முடியாத ஒரு காலகட்டத்துக்கு போய் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். ஒரு ராஜாவை வாழலாம், ஒரு ஃபிலோசஃபராக வாழலாம், ஒரு டாக்டராக வாழலாம், ஹீரோவாக வாழலாம், வில்லனாக வாழலாம். ஆனால் புக்கை நீங்கள் மூட்டிங்கன்னா மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பி வந்துடுவீங்க. ஆனால் இருந்த மாதிரியே திரும்ப வர மாட்டீங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்கும், நல்ல விதமாக. இதனால தான் நான் சொல்கிறேன், உங்களோட லைஃப்பில் எல்லா கட்டத்துலேயும் ஒரு புக்கு படிச்சுட்டே இருங்க. புது புது புத்தகங்கள் படிச்சுட்டே இருங்க. புது புது ஜானரில் படிச்சுட்டு இருங்க. நான் இத்தனை புக்கு படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு படிக்க வேணாம். ஒருத்தன் என்னை விட ஜாஸ்தியாக படிக்கிறான், ஸோ நான் உன்னை விட ஜாஸ்தியாக படிக்கிறேன் அப்படின்ற காம்படிஷனுக்கு படிக்க வேணாம். நம்ம புக்கு படிக்கிறவன், ஸோ இவனை விட நான் அறிவாளி அப்படின்னு சொல்கிறதுக்கும் புக்கு படிக்க வேணாம். அது உண்மையும் கிடையாது. படிக்கிறது அப்படின்றது உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்காக. உலகத்தில் கண்டிப்பாக யாரோ ஏதோ ஒரு விஷயத்தில் அறிவாளியாக தான் இருக்காங்க. அவங்க எல்லாரோடையும் கம்பீட் பண்ணி தான் நம்ம படிக்கணும்னு தான் அந்த படிப்பு வேணாம். படிக்கணும் நம்மளோட அறிவுக்கு, நம்மளை ஒரு மனுஷனாக மாற்றிக்கிறதுக்கும் அழகான விதத்தில் வளர்த்துக்கிறதுக்கும் மட்டும்தான். லைஃப்பில் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வர்றதுக்கும் நம்மளால் பல புக்ஸ் படிக்கலாம். நம்மளோட ஒரு அழகான ஒரு சேஞ்ச் ஒன்று வேணும் நம்ம லைஃப்பில் நினச்சாலும் படிக்கலாம். நம்ம பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேள்விக்கான பதில் ஏதோ ஒரு புக்கில் அடங்கியிருக்கு அப்படின்றத மனசில் வச்சுங்க. நீ படிக்கிற எல்லா புக்கிலையும் ஏதோ ஒரு பதில் இருக்காது, ஆனால் புக் ஒன்று முடித்தேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் ஃபோனை கொஞ்சம் கீழே வச்சுட்டு புத்தகம் ஒன்று எடுத்து படித்து பாருங்கள். மொபைல் ஃபோன் அப்படியே தூக்கி போட சொல்லலை. மொபைல் ஃபோன் நமக்கு வேணும், நம்ம எல்லாருமே முன்னேறணும். நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, அதில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஆனால் புத்தகம் வாசித்தல் அப்படின்றதையும் அதோட ஒரு டாஸ்க்காக வச்சுக்கோங்க, ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் சோகம் அப்படின்றது ஒன்று நெருங்கி வராது உங்களை. ஏன்னா ஒரு புத்தகம் படிக்கும்போது அதில் கதைக்குள்ள ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் செய்கிற தவறுகள் என்னென்ன, அவன் சந்திக்கிற சேலஞ்சஸ் என்னென்ன, அதில் நம்ம எப்படி கற்றுக்க முடியும், நம்ம லைஃப்பில் அதை எப்படி அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சே நம்மளால் அழகாக வாழ்ந்துட முடியும். நல்ல எபிசோட்லாம் சொல்லிட்டு வர்றது தான். ஒரு புக் எடுத்துக்கங்க, ஒரு 10 பக்கம் படிங்க போதும். 11வது பக்கம் உங்களை அறியாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த பக்கத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டு அந்த கேள்விக்கான பதில் அடங்கியிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அசிஸ்டீன், இது இலக்கிய யாத்திரா. அடுத்த சீசனில் முடிஞ்சவங்கள சந்திக்கிறேன். நன்றி.